வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹேண்ட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹேண்ட் பாலிஷ்ன்றது தண்ணி மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வந்து துணி தொட்டு இது மாதிரி தொடையிறப்போ கொஞ்சம் ஷைனிங்காக வந்துன்னே இருக்கும். நம்ம வந்து இது ஆறு விட்டு துவச்சினே இருந்தாக்கா மேலே மேலே ஷைனிங் வந்துன்னே இருக்கும். இந்த உட் பாலிஷ் வந்து இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டும் தான் போடணும். பேஸ் கோட்டு சீரர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பாலிஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஹேண்ட் பாலிஷ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்கே வராது. இதுக்கு முன்னாடி வந்து பேஸ் போட்டு சீரர் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. ஒரு கதவு இருக்குது அப்படின்னா அதுல வந்து சிமெண்ட் அழுக்கு அது மாதிரி சுண்ணாம்புங்க தண்ணி பட்டு கரையாயிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். அப்படியே கிளீன் பண்ணாம அடிச்சிங்க அப்படின்னா சுறுசுறியா இருக்கும், அழுக்கா இருக்கும், திட்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது வேங்க மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கரையாகுது பாருங்க. அது மாதிரி இந்த கத்திரி பூலாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா சிமெண்ட் இருக்குது பாருங்க, சிமெண்ட் கலவி தான் இருக்குது. அதெல்லாம் கிளீனா ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேஸ் போட்டு சீலர் அப்ளை பண்ணணும். பாத்தீங்கன்னா இது மாதிரி உளிகளாம் இருக்கும். இது மாதிரி உளிகளாம் வச்சு நம்ம சுரண்டுறப்ப அந்த அழுக்கு டஸ்ட் சிமெண்ட் எல்லாமே கிளீனா வந்துடும். பாருங்க சுரண்டுறப்ப பாத்தீங்கன்னா அது புது மரம் மட்டும் வரும் பாருங்க. உள்ள கருப்பா இது தண்ணி பட்டு அது மேல சீழ்ந்த பிறகு புது மரமாட்டம் ஆயிடுச்சு. இது மாதிரிதான் வந்து கிளீன் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாதான் நல்லா இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அப்படியே இது மாதிரி சீலர் அப்ளை பண்ணா கருப்பா இருக்கும். இது மாதிரி கிளீன் பண்ணிட்டு பண்ணாக்கா மரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது மாதிரி கிளீன் பண்ணிட்டு 100 ரோல் எம்ரி பேப்பர் இருக்கும். அதை கிளீனா தேய்ச்சிட்டு தான் நம்ம வந்து சீலரை அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சீலர்லாம் எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி வீடியோக்காக நிறைய போட்டிருப்பேன். வீடியோ சர்ச் பண்ணா வரும். சீலர் அப்ளை வீடியோ அது மாதிரி மிக்சிங் வீடியோலாம் வரும். இது வந்து ஹேண்ட் பாலிஷ் வந்து சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணி பாலிஷ் பண்றோம். இது மாதிரி சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு மேல வந்து ஹேண்ட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். பியூ பாலிஷ் ஸ்ப்ரே பாலிஷ்லாம் தனி. அது வந்து இது கூட சேர்க்காதீங்க. ஹேண்ட் பாலிஷ் வந்து சாண்டிங் சீலர் பெஸ்ட். அது வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேண்ட் பாலிஷ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது வந்து இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டும்தான். எக்ஸ்டீரியருக்கு வந்து தனி ஒர்க் அதுக்கு தனியா பண்ணணும். இது மாதிரி சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி ஹேண்ட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். இது பாருங்க சாண்டிங் சீலர் போட்டது. இது வந்து வாட்டர் எமர்ல தேய்க்கிறோம். இது வந்து 150 அப்படின்னா 180 வாட்டர் எமர்ல தேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ரஃப் பேப்பர்லாம் போடாதீங்க. ரொம்ப ரஃப் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண சாண்டிங் சீலர் வந்துடும். நம்ம அப்ளை பண்ண சாண்டிங் சீலர் வராம அந்த ரஃப்னஸ் மட்டும் வரா மாதிரி தேய்க்கணும். நீங்க சாண்டிங் சீலர் வரா மாதிரி தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்க ஷைனிங்கே வராது. அதனால ஒரு மீடியமா தான் அந்த சாண்டிங் சீலர் வந்து தேய்க்கணும். மரம் வரா மாதிரி தேய்க்காதீங்க. இது மாதிரி பத்திலாம் பார்த்து கிளீனா தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் பாலிஷ் வந்து ஷைனிங் வரும். வெறும் மரத்துல ஹேண்ட் பாலிஷ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்கே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிலாம் பார்த்து கிளீனா தேய்ச்சிட்டோம். அந்த சீலர் போட பளபளப்பே இல்லை. இப்போ அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி கிளீனா தேய்ச்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஹேண்ட் பாலிஷ் தான் அப்ளை பண்றோம். இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து டாப் கோட்டிங். நல்லா கேட்டுங்க, இது வந்து டாப் கோட்டிங். சிலர் வந்து இந்த உட் பாலிஷை வந்து டைரக்டா ஒரு மரத்துக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பாலிஷை அப்ளை பண்ணணும். மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து பிரஷ்ல அப்ளை பண்ணலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து பிரஷ்ல அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4-5 முறை கூட பிரஷ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி பூவில் வந்து அடிக்கிறப்போ கொஞ்சம் ஷைனிங் இருக்கும். இதுவே கொஞ்சம் ஆர்வுட் அடிக்கிறப்போ கொஞ்சம் ஷைனிங் மேலே ஷைனிங் வந்துன்னு இருக்கும். இந்த பாலிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மழை தண்ணி படக்கூடாது, அது மாதிரி வெயில் படக்கூடாது, அது மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். பிரஷ்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து கையில் அந்த மல்லு துணி இருக்கும், அந்த கிளாஸ் கோர் மல்லு துணி, அதெல்லாம் வந்து மட்டத்தில் அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி மட்டத்தில் ஆர்வுட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக வரும். நம்ம ஆர்வுட் தான் போடணும். அது மாதிரி பிரஷ்ல மூளை முடுக்கு போகிறதுக்கு வந்து தாராளமாக அடிங்க. ஒரு 4-5 முறை 6 முறை கூட அடிங்க. நம்ம வந்து ஆர்வுட் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்.